மாறி மகராசி மாறியாயி இந்த பாவி வண்ண மகராசன் பாவத்தை மன்னிச்சுட்டாயா. காசு வாங்க விட மாட்டான் போல இருக்கு. ஏதோ பொறுத்து விடுறானே. நீங்க செஞ்ச பாவத்தை போக்குறக்கு அந்த காசி போனா தொலையுமா இல்ல ராமேஸ்வரம் போய் அந்த இருக்கிற தீர்த்தத்துல 22 தடவை குளிச்சா போகுமா? இப்படி பண்ணலாமா? என்னடா பண்ண ஏடாடி வரவர்களே, இல்லை போக்குறக்கு அந்த கோடிக்கரை போய் 16 ஐயர் வச்சு 17 மட்டும் கொண்டுருட்டுனா போகுமா? இப்படி பண்ணிட்டீங்க. என்னையா பண்ணனே? பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் தானே அவங்க கூட்டிட்டு வர சொன்னாங்க. மன்றத்துல நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னாரு. பைத்தியக்காரியில கூட்டிட்டு வர. யாரா பைத்தியம்? இதான் பைத்தியம், ஆமா அதான் பைத்தியம். ரெண்டும் பாரியா சேலை கட்டி. ஊரு உலகத்துல எவ்வளவு சேலை கட்டி எவ்வளவுதான் அதிசயமா கட்டிட்டாங்க. ரெண்டுக்கும் புருஷன். ஆமா யாருக்குமே கல்யாணம் ஆகுறதுல வருது. ரெண்டும் மேக்கப் போட்டு. அதுதான் சொல்றேன் பைத்தியம் சொல்லி. ரெண்டும் படிச்சிருக்கு. ரெண்டு படிச்சு வைத்தியம் நடுவர்களே. ஊருக்கு போறக்கு வழி தெரியுமா? உட்கார். நாளைக்கு வரமாட்டேங்குது. நாளைக்கு ப்ரோகிராம்ல வந்தானு வரட்டிங்க. பெண்களை கேள்வி பண்ணி பேசலாமா? நடுவர்களே நான் கண்டிக்கிறேன். இத 10 வருஷமா தெரியும். எனக்கு 13 வருஷமா தெரியும். அதை 8 வருஷமா தெரியும். அதை 19 வருஷமா தெரியும். ரெண்டுக்கு புள்ள இருக்கு. ஆமா ஊரு 6க்குமே பிள்ளைங்க விழுந்து 2 அதிசயமா பேத்துக்கிட்டாலும் 2 பூ வச்சிருக்கு. நான் தான் காசு போட்டு வாங்கி கொடுத்தா அவ்வளவுதான் வாங்கி வச்சாலும் 2 பேக்கு வச்சிருக்கு. பேக்க எங்கிருந்து ஆட்டி போட்டு வந்தாலும் தெரியல. வளைவி வளைவு ஓட்டுருக்கு. வளவி எங்க எவனாலும் வளைக்காரன் ஏமாந்துருக்கும் போட்டு வந்துருப்பாளுவா. பைத்தியமாடா? ஆமாங்க. இதால பைத்தியம். அதால பைத்தியம். டெஃபினெட்லி. நல்லா பாரு. நல்லா தான் பார்த்து சொல்றேன். இது 2 பைத்தியம் கிடையாது. அப்புறம் 6 2 லூசு. ஒன்னு அரை லூசு ஒன்னு முழு லூசு. என்னமோ வீட்டு பொம்பளைதான் பொறுப்பா இருக்கலாமா? ஆம்பளை உழைக்கலையா? பாடுபடுறது பூரா ஆம்பளைங்க, படுக்கிறது திங்கிற பூரா பொம்பளை, உழைக்கிறது பூரா ஆம்பளை, ஊர்நாய் பேசுறது பூரா பொம்பளை, கஷ்டப்படுறது பூரா ஆம்பளை, அவனை கடங்காரனாக்கி அழகு பார்க்கறது பூரா இந்த பொம்பளைங்க. நடுவரவர்களையும் தெரியாம ஏற்கிற ஒரு பொம்பளைக்கு எதுங்க அழகு? எது அழகு? நான் பேசுறது பூரா நம்பியூர் குப்பிவாளத்து பொம்பளை மட்டும்தான் பேசுறேன். முளைப்பாளத்து பொம்பளை எல்லாருமே நல்லது பேசி பாருங்க. ஆமா, இங்க நிறைய தூரம் கூடத்துக்காரர் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இல்லைங்க நான் கேம் மாறுவோம் வேண்டா கொழுத்தினாரு இப்படி பேசுறேன்னு சொல்லி சிவக்கட்டி எடுத்து வந்து போட்டாலும் போட்டுருவாங்க. உஷாரா தப்பிச்சுக்கோங்க. நடுவரவர்கள் ஒரு பெண்ணுக்கு எது அழகு? அழகா மண்டல் வச்சு குளிச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிச்சு போனாலி கொண்டு போட்டு ரோட்ல வந்தா அந்த முளைப்பாளத்துக்காரியே வாராப்ல. ஒரு நல்ல காரியத்துக்கு போறவன் அந்த மவராசி முகத்துல முடிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விளங்கு. இன்னைக்கு எந்த பெண்ணாவது மஞ்சள் தேய்ச்சி குளிக்குதுங்களா? பேரன்ல வழி, பேத்துல வழி, ஆயால வழி, அப்பத்தால வழி, ஆட்டலும் ஆட்டலும் ஆமைக்கு சீமிக்கு மேச 2 கலவை கலக்கி சேவத்துல அடிக்கிறேன். கவுனி அடிப்பா வரும். பொண்டாட்டி சொன்ன மாமா மூஞ்சி பூரா பிம்பிளிச்சா வந்துருச்சு, என்ன பண்றதுன்னா நான் சொன்னேன் மாட்டுச்சாணி போட்டு கழுவு சுத்தமா போயிடும். மாட்டுச்சாணியை போடலாமா? நடுவரவர்களே, மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி தானா? எப்படி சொல்ற? நடுவரவர்களே, கொரோனா காலத்துல ஊடுத வராது மாட்டுச்சாணி போட்டு முழுவுனாவோ எதுக்கு முழுவுனாவோ? கிருமி வரக்கூடாது. அப்ப மாட்டுச்சாணி கிருமி நாசினி. அப்ப கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வராண்டா மாட்டுச்சாணி போட்டு முழுவணும். அப்ப முகரையில பிம்பிள்ஸ் எதுனால வருது? கிருமினால வருது. அப்ப இந்த கிருமி நீக்கிறக்கு அந்த கிருமி நாசினி போடப்படாதா? என்ன அறிவு! தேங்க்யூ. ஒரு நாளைக்கு உங்களுக்கு மூளை காது வழியே வரும் பாருங்க. அது மூளையில ஊழ அதான் வரும். நடுவரவரே, பொண்டாட்டி சொன்னா அதெல்லாம் போட்டு கழுவப்படாது, நம்ம பேசியல் பண்ணிக்கிட்டு வர்றேன்னா உங்களுக்கு எப்படி பக்கத்துல ஈரோடு டவுன், எனக்கு பக்கத்துல நம்பியூர் டவுன். அங்க ஏதோ ஒரு அம்மனி பேசியலுக்காக ரூம் திறந்து வச்சு பியூட்டி பார்லர் போட்டு வச்சிருப்பா. ஓடுறது அவளெல்லாம் கண்ட செவி அறைய ஒழுங்குறேன். இவ்வளவு ஊரை நோட்டீஸ் அடிச்சு விட்டு போறாலும் இருக்கிற பொண்டாட்டி ஊரை புருஷன் போட்டு கொள்றாளுங்க. நான் கபடி தோட்டத்துல வேலை பாரு, நீ பேசியல் பண்ணி ஒரு புருஷனா கட்ட போறேன், வேலை பாரு சொல்லி போட்டு போயிட்டு பால் கொண்டு நான் போய் போட்டு வரேன். பையன் விளையாட்டு பேசிக்கிற பள்ளிக்கூடம் மட்டும் வந்து ஏன்டா நீ பள்ளிக்கூடம் படிச்சு டியூஷன் போற வழி நீ தான் ஆரம்பிக்கிற பொம்மை எங்கடா போனான்னு அம்மா பேசியல் பண்ண போயிட்டாங்க. கோபம் வருமா வராதா? ஒரு ஆம்பளை புருஷன் சொல்றேன், பொண்டாட்டி கேட்கறதா கேட்கக்கூடாது? கேட்காத வண்டி எடுத்துட்டு போயிட்டான். அங்க போய் பாக்குறேன் 4 பொம்பளை குண்டு குண்டா கௌதமி ஆட்டம் ராணி ஆட்டம் படுத்திருக்கிறாங்க. என் பொண்டாட்டின்னு தெரியுங்க. ஏதாவது ஒண்ணு கிளப்ப முடியாது. எனக்கு ஆசை ஏதோ ஒரு பொண்டாட்டி கலப்பலாம்னு. அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சு வச்சுட்டான் பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுனாலே அப்படிங்கிற பேர் வந்துருமில்ல நடுவரவர்களே. வாழ்க்கையில அப்படி ஒரு அவச்சொல்லு வாழ்நாள்லயே வராது. நடுவரவர்கள் என்னமோ பேசியல் சொன்னாங்க, பட்டர் பேசியல் சொன்னாங்க. ஆமா, எனக்கு தெரியும் என்னடி பட்டர் பேசியல்னா இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை, அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சில அப்பி செத்த படத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படிக்க வச்சுக்கிறான்.
அங்க போய் பார்த்தா பூரா மைதமா கிடக்குதா. இங்க போகணும். அதுக்கு எவ்வளவு செலவு தெரியுமா? 4500 ரூபாய் செலவு. நெஞ்சு வழி வந்துட்டு எனக்கு. செடிமலை சந்தையில 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டை வாங்கி கொடுத்தா வருஷம் 2 குட்டி போடுதுல்ல. ஆமா, நீ சொன்ன நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டு குட்டியே போடல. ஏங்க கிடா ஆடு குட்டி போடாதாம். கேடாயாடு எப்படிங்க குட்டி போடு? பொட்டையாடு தான் குட்டி போடு. ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் ஆடு குட்டி போடு. அவனுக்கு பொட்டையாடா இருக்க குட்டி போடு. அவன் வீட்டுல கிடா ஆடு இல்லையே. வீட்டுலதான் கடையாடு இருக்குல்ல. அப்ப நான் பட்டிமன்றம் கிளம்புன நேரம் என் கிடாய அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போடுது? 2 குட்டி. நாளை காலையில் நேரம் போய் சட்டை ஏற்றி குடிங்க. அட்டை உன் ரூட்ல கெடா இல்லையே, மூட்டு கெடா சேர்த்து மூட்டு பொட்டையாடு குட்டி போடுறது ஒழுக்கு மரியாதையும் 2 ஒண்ணு குடுன்னு கேள்வி நடுக்கிறவங்கள கேட்க மாட்டான். அவன் அடிக்க வருவான். எனக்கு அடிக்கிறது உங்கடாத என் ரெக்கார்டு இருக்கான்னு கேட்பான். இதுக்கெல்லாம் டெஸ்ட் எடுக்க முடியும். நடுக்கிறவங்க கொண்டாடி சொன்னா 4500 ரூபாய் செலவழி பேசியல் பண்ணிட்டு வரணும் போனவா. அங்க போய் பாக்குற 4 மாப்பிளையும் படுத்துக்கிறாங்க. போடவும் சும்மா போகக்கூடாது. ஊட்ட போட்டு சாவி எடுத்துக்கிட்டேன். நான் போய் அம்மனி அம்மனி அம்மனிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்க மாட்டேங்கிறா. ஏன் அங்கதான் அனுமாருக்கு வெண்டைக்காய் சேர்த்து மாதிரி சாச்சி வச்சிருந்தான். அந்த ஓனரமா வெளியில இருந்து பொண்ணு பேசிட்டு இருந்தான். என் கண்ணே பொண்டாட்டி பாத்துக்காங்க. அவ என்னன்னா உள்ளதான் 4 மாப்பிளையும் படுத்துருக்காங்களே எவன் பொண்டாட்டினா. அது தெரிஞ்ச நானே உங்ககிட்ட வரேன். என் பொண்டாட்டி எழுதி கூட சாவி வாங்கிட்டு போகணும்னு. அவங்க கிட்ட கல்யாணமும் எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 13 வருஷம் ஆச்சு. என்ன அப்படின்னு ஏன்டா 13 வருஷமும் உங்களோட கொண்டாட்டி கூட உழைக்கிறா. உனக்கு அவளை அடையாள சிக்கிலிங்கிறேன். இங்க பேசியல் பண்ண 10 வருஷம் ஆச்சு. எனக்கு எப்படி தெரியும்னு அவன் கேட்டான். நாங்க 2 பேசிட்டு இருந்த பாரு கதவு திறந்து அந்த அம்மா நாய் ஒண்ணு வளர்த்து மூசு மூசு பொம்மிரி நாய். அது என்ன மனுச்சு கதவு சந்தில் முட்டிட்டு உள்ள போனது. நீ பெத்த தாய்மார்களே, என்ன கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளை நான் உங்களுக்கு கேட்கிற பாலாடை பார்த்தா நாய் கம்மன் இருக்குமா? அது சேர்மேல ஏறி படுத்திருக்கிற மூஞ்சியை சொலுக்கு 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 நக்குது. நக்கறது நாய்ங்க படுத்துக்கிற நாய் தெரியல. ஏன் மேடா 3/4 மணி நேரம் கழிச்சு தானே எடுக்கிறோம்னு சொன்னீங்க. பேசியல 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்க கேட்கறாளே. இன்னைக்கு நாய் நக்கறதுக்கு 4500 கொப்ப சம்பாதிச்சு கொடுத்தானா? அப்படி கேளு. ஆம்பளை உழைக்கா வடிக்கடி எங்க போய் பேசியல் பண்றது பேசியல். நடுறவரவே டவுசர் பாக்கெட்ல 1,93,500 வச்சுக்கிறேன். எவ்வளவு? 1,93,500 rupees. டவுசர் இல்லையா? இந்த டவுசர் அந்த 1,93,500 ரூபாய் இந்த மேடையில வைக்கிறேன். சொத்தறிஞ்சாலும் சொல்லலையாக உழைப்புக்கு பேர்வான மூலப்பாலத்து மக்கள் முன்னால அந்த பணத்தை இந்த மேடையில வைக்கிறேன். என் உயிரோடு கலந்து என் அன்பு பங்காளி சேகர் வந்திருக்கிறேன். அவனை கூப்பிட்டு சாட்சியா வச்சு அந்த பணத்தை இந்த மேடையில வைக்கிறேன். நீ வைக்கல என்ன சேகர வச்சு 2 பேரும் வைக்கலாம். யாரோ ஒருத்தர் வைப்போம். அந்த 1,93,500 மேடையில் வைக்கிறேன்னா கௌதமி அவர்களையும் ராணி அவர்களையும் அவ முதுக அவளையிலே திருப்பி பார்க்க சொல்லுங்க. 10,000 பணத்தை 10,000 சனத்துக்கு சும்மா கொடுத்து போட்டு போறேன். என்ன பண்ண அவங்க முதுக அவங்களே திரும்பி பார்க்கணும். அவ்வளவு வேணாம். சரி, ஒரு 20,000 ரூபாய் மட்டும் எடுத்து வை. சரி, இது 2 பேர் முதுகையும் நான் அதுக்கெல்லாம் அவங்க புருஷன் இருக்கிறான். நடுவரவர்களை 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பெண்ணாவது தன்னோட முதுகு திருப்பி பார்க்க முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தை. என்ன சந்தை? அப்படி யார் வாக்குறதுக்காக பொம்பளைகள் முதுகுல கதப்பு நிலவு சன்னலு ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாங்க. அப்படி நடுவரவர்களை என்னைக்கு இந்த லேடிஸ் பூரா ஜாக்கெட்ல கல்ல வச்சதுக்குள்ள புருஷனு பூரா கிட்டியில் கல் வந்து கிடக்குறானுங்க. இங்க இருக்க மியூச்சுவல் டிரான்ஸ்பர் ஆகி போடுறது. அதை கூட ஒரு கொடுமை எம்பொண்டாட்டி ஜாக்கெட்ல முதுகுல 2 நாடாவை கட்டி தொங்கிட்டு 2 புட்டு தொங்கிட்டு இனத்துக்களை நாடா கட்டி இருக்கிறீங்களே. நீ டவுசர்ல நாடா வைக்கிறவன் ஜாக்கெட்ல நாடா வைக்கிற இந்த நாடாவுக்கு அந்த நாடா சரியா போச்சுக்கிறாங்களே. இந்த பொம்பளை பொறுப்பானவளா? அப்படி கேளு. மாப்பிள்ளை என்னங்க உனக்கு தெரியாது? என்னங்க என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. சரி, டைலர்கிட்ட கொண்டு அளவு ஜாக்கெட் கொடுத்தா. சரிங்க. அவன் பிரிச்சு பார்த்துட்டு 2,100 ரூபாய் கூலி கேட்கிறான்டா. எத்தனை ஜாக்கெட்டு? ஒரே ஜாக்கெட். ஒரே ஜாக்கெட். அதுக்கு கத்தம் கூடி ஏன்டான்னு கேட்டேன். சார், உங்க டீச்சர் ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1,100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300. சரி, கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. தீபாவளி அன்னைக்கு நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தாடா. சரி,
இவ காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள. இப்படியா நடுவர்? ஆமா மாப்பிள்ள. ஏங்க ஜாக்கெட்ல ஜன்னலை பின்னாடி வைக்கணுமாமுல்ல. என்ன பண்ண? மாத்திட்டாண்டா. நீங்க என்ன பண்ணீங்க? ஏன்டா மாத்தினாயின்னு கேட்டேன். சார் தூக்கத்துல மாத்தி அனுப்பிட்டேன் சார். வேணா மிச்ச துணி இருக்கு முன்னாடி ஸ்கிரீன் மாதிரி தச்சு போட்டுக்கோங்க சார்ன்றானே. இந்த வாழ்க்கை வாழலாமா? வளைய விரிச்சு முடிச்சு போட்ட ஆம்பளைக்கு என்னைக்காவது குடும்பத்துல மதிப்பு கொடுக்குறாங்களாங்க? 3 முடிச்சு போட்டியா? ஆமா 3 முடிச்சு ஆம்பளை தானே போட்டா. நல்லா நினைச்சு பாடுறா கல்யாணத்தை. நம்ம கொட்டையை விட்டோம், நம்மளாடா முடிச்சு போட்டோம். யார் யாரோ போட்டு முடிச்சுக்கிறான், நம்ம செருப்படி வாங்கிட்டு கிடக்குறோம். நடுவரவர்களே, இன்னைக்கு கட்டுற வருஷம் கொஞ்சமாவது மதிப்பு இருக்குதா? நான் கேட்கறேங்க, அந்த காலத்துல பொம்பளைங்க பொழுதா பொழுதுக்கு பாடுபட்டா. இப்ப எந்த பொம்பளை பாடுபடுறா? பொழுதா பொழுதுக்கு டிவி தான் பாக்கு. டிவி 6:30 மணிக்கு ஆனந்தராக, 7 மணிக்கு சுந்தரி, 7:30 மணிக்கு கயலு, 8 மணிக்கு அழகிய தமிழ் மகள், சிங்கப்பெண்ணை, 8:30 மணிக்கு வானத்தை போல, 9 மணிக்கு எதிர்நீச்சல், 9:30 இடியா, 10 மணியான அன்பே வா. குடும்பம் அந்த பாக்கியலட்சுமி என்னாச்சு? அந்த கூறுகட்டக்காரன் செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டு இருந்தா. அந்த 7 கொண்டாட்டியோட புருஷன் பழைய புருஷன் எதிர்த்து போயிட்டான்னு குச்சி கட்டாட்டம். அந்த பாண்டியன் சோர்ஸ், அந்த பாண்டியன் சோர்ஸ் பார்க்கணும் நல்லா இருக்கு, பார்க்கணும் நல்லாவே இல்லைங்க. இனியா என்ன? அந்த இனியா நான் கொழுந்தியக்காரி மாசமா இருப்பாளாட்டு இருக்குது. அவன் ஏதோ தூப்பு வாங்கிட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்ப இனியாதான் மாசமா இருக்கிறான்னு அவரு உரலை கழிப்பு தெரியுதா? அந்த யோகா என்னன்னா? அந்த யோகா தான் அங்க போய் செட்டில் ஆயிட்டால காரக்குடி இல்லையா? காரைக்கால் அப்படி சொல்லு. எல்லா நாடகத்தையும் எவ்வளவு தெளிவா சொல்றான் மாப்பிள்ள. கை கொடுமாங்க, நல்லா கை தட்டுவாங்க. ஏன்னா வீட்டுல இருக்க பொம்பளை அலுவலம் பொறுப்பு இல்லாம டிவி பாக்குதுன்னா அவ்வளவு நாடகத்தை நீங்க கரெக்டா சொல்றீங்க. இந்தியாவை மாத்திரை, தமிழ்நாட்டை மாத்திரை, ஈரோட்டை மாத்திரை, மூலப்பாளத்தை மாத்திரம்னு சொல்ற ஆம்பளைகள்ல கல்யாணத்துக்குனாலே மாற்றி போடுது. கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டின்னு ஒரு உறவு வீட்டுக்குள்ள வந்துட்டா உங்களால டிவி சேனல் கூட மாத்த முடியாது, ரிமோட்டை பிடிக்க வச்சுட்டு கொடுக்க மாட்டான். மாசமான 360 ரூபாய் கட்டுற ஆம்பளை பூரா சீரியல் பாக்குறது பொம்பளை. ஆம்பளைக்கு எப்ப கிடைக்குது ரிமோட்? ஆம்பளைக்கு எல்லாம் எப்ப தெரியுமா அந்த டிவி ரிமோட் கிடைக்கும்? நைட்டு 11 மணிக்கு எல்லா நாடகமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிமோட்டை கொடுத்து இந்தாங்க நீங்க பாருங்க. நம்ம போட்டோம்னா அப்பதான் 2 அண்டை நிறைய மறந்துகின்றாங்க. வாலிப வயோதிக நண்பர்களே, உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்க தீர்த்து வைக்கிறோம். நீங்க செய்த தவறுகளுக்கெல்லாம் நாங்க மறந்து கொடுக்கிறோம். திங்கட்கிழமை சேலம் செல்வல் அழைச்சல் இருப்போம், செவ்வாய்க்கிழமை கரூர் அலுவல் அழைச்சல் இருக்கும், புதன்கிழமை குமாராயில இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நடுவர்களே, ஆண்களுடைய உழைப்பு அவ்வளவு சீக்கிரமா நீங்க எடை போட முடியாதுங்க. ஒரு தகப்பை பொண்டாட்டி மாசமானதுல இருந்து தன் பிள்ளைக்காக உழைக்கிறாங்க. இது 10 மாசம் பௌத்தல சுமக்கிறதுக்கு பெருசா பேசுறாங்களே. ஒரு ஆண்மகன் தன்னுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் சாக வரைக்கும் நெஞ்சிலிருந்து தோல்வி சுமக்கிறானே, அந்த உழைப்பை நீங்க எங்கே கொண்டு போய் வைப்பீங்க? அப்படி கேள்வி. நடுவர்களே, மானாவாரதேசி மண்டமே தன்னேசி நீ காக்கா வந்து டிபன் பாக்ஸில் போட்டு ஊர் பொம்பளைங்க ஊராயும் பேசுறேன். ஆனா ஆம்பளைக்கு அப்படியாங்க? மேனேஜர் திட்டுவேன், சூப்பர்வைசர் திட்டுவேன், தன் கூட வேலை பார்க்கறவன் திட்டுவேன், முதலாளி வந்து திட்டுவேன். அத்தனை அவமானங்களையும் தாங்கி கொண்டு தன் பெற்ற பிள்ளைக்காகவோ தான் கட்டின பொண்டாட்டிக்காகவோ அந்த வேலையில தன்னுடைய மனசாட்சி அடமான வச்சுட்டு வேலை பார்க்கறானே, அவனோட உழைப்பை நீ மோசமா பேச முடியுமா? சொல்ல முடியுமா? டிகிரி ஓட்டுக்கிற டிகிரி கௌதமி எம்ஏ எம்எட் பிஎட்னு அந்த டிகிரிக்கு பின்னால யார் இருக்கிறா? ஒப்பன்கிற ஆண்மகனுடைய உழைப்பினாலதான் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் தன்னுடைய பேருக்கு பின்னால் டிகிரி போடுறாங்க. அதை தொட்டு பாருங்க, அவரோட ரத்தமும் வேர்வையும் தாங்க அந்த டிகிரியில தெரியே. இன்னைக்கு ஒரு குழந்தை படிக்க வைக்க வேணும்னா பணமே, ஒரு கல்யாணம் முடிக்கணும்னா பணமே. கல்யாணம் வந்துட்டா இடுப்புல இந்த கக்கத்துல ஒரு மஞ்ச போல போய் வச்சுட்டு பைத்தியார மாதிரி 16 இடத்துக்குமே ரிசப்ஷனுக்குமே மேடைக்கு ஓடிட்டே கிடப்பானுங்க. யாரு தெரியுமா? அந்த பிள்ளை பெற்ற அப்பனுங்க. எப்படியாவது அந்த பிள்ளைக்கு நல்ல இடமா பார்த்துக்கிறோம், அவங்களுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரர் மனம் போனாலும் கண்ணாம மூச்சு கொடுத்துருவோம்னு அவனுடைய ஒவ்வொரு நிமிட உழைப்புமே அந்த திருமணத்தில் இருக்குதுன்னா அந்த கல்யாணம் மூச்சுட்டு 2 பிள்ளை பெற்றுட்டு இங்க வந்து உண்மையிலே நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்க மஞ்சள் எப்படி அருமையா சொல்ற கருத்துக்கள். நம்ம படிக்கிற டிகிரியை தரவு பாருங்க, அப்பனுடைய வியர்வையும் அப்பனுடைய ரத்தமும் இருக்கும் என்று சொன்னார்.
அதனாலதான் மஞ்சுநாதன் டிகிரியே படிக்கல, நான் அப்ப மேலே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நடுவரவர்கள் என்னையெல்லாம் படிக்க வைக்கணும்னு எங்க அப்பனை எத்தனையோ சிரமப்பட்டாரு. படிக்கத்தான் சொன்னாரு. என்னோட கொழுப்பு படிக்கல, அன்னைக்கு படிக்கலீங்க, இன்னைக்கு நான் அதனோட வழியை அனுபவிக்கிறேங்க. என்ற கூட பிறந்தவன் லண்டன் சஃபீல்டு யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்து இன்னைக்கு மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன். ஆனா நாடு ஒரு கொட்டி போல நானும் மாசம் 4 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன். ஆனா அவன் வீட்டுல கொஞ்சம் சம்பாதிக்கிறானுங்க, நானும் உழைக்கிறேன், அவனும் உழைக்கிறானுங்க. யாருக்கு உழைக்கிறோம்? பட்டிமன்ற பேசி படத்தை கொண்டு போய் நான் பஸ் ஸ்டாண்ட்ல போட்டு போறேன், கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டாடி தான் கொடுக்குறேன். வாங்கிட்டு போட்டு என்ன பண்றா? கோயிலுக்கும் கொடுக்கல, முளைப்பழத்து மாதிரி ஆயிக்கு நம்ம 1000 ரூபாய் ஓட்டாம 10,000 ரூபாய் வருமானம் கொடுப்பா. இன்னைக்குமே சாமி கொடுக்கறது யாரும் கணக்கு பார்க்க கூடாது. நடுவர்களே நான் கேட்கறேங்க, ஒரு ஆம்பளைக்கு எப்பங்க நிம்மதியான சோறு? காத்தால அவசர அவசரமா இத்தனை போட்டு வேலைக்கு போடுறேன், மத்தியானம் வெந்ததோ விதியோ டிஃபன் போர்ஷன் போட்டு கொடுக்குறேன். ஒரு ஆண் மகனுக்கு நிம்மதியான சாப்பாடு அந்த நைட்டு சாப்பாடு தான். எந்த பொண்டாட்டியாவது திருவாய் முடி சோறு போடுறாளா? வட்டல்ல சோத்து போட்டதுக்கு அப்புறம் தான் மொல்ல ஆரம்பிப்பா. நீ பாட்டுக்கு வார போற, வீட்டுல என்ன நடக்குதுன்னு பொருள் உனக்கு இருந்தா வார 2000 சம்பளம் கொடுக்கல, சரியா போச்சா? ரொம்ப உட்கார்ந்து கடை விட்டு நகர மாட்டேங்கிற. காப்பி வேணும்னா கிட்ட கொண்டு ஏத்தணும். கொப்பக்கார பெரிய கலக்கிட்டு காத்தாலும் பேப்பர் விரிச்சு வச்சு இருக்கிற எழுத்து பூரா படிக்கிறேன். இரு பருப்புத்துறேன். கொக்காரி வாரமான வாரம் வெள்ளோட்டுல இருந்து அங்க சந்தையே இல்லையா? பொம்மா கொக்கால கண்ட கட்ட வளப்பையா ஏத்தி விடுறான். இரு ரசம் ஊத்துறேன். தம்பி 5 கட்டாலும் செலவு பண்றேன், 50 கட்டாலும் செலவு பண்றேன். 42 முள்ள 10 வச்சிருக்கிற ஒரு கலை கொஞ்சமாவது உணர்த்தி இருக்குதா? உனக்கெல்லாம் எப்படித்தான் டென்ஸ் ஓர இறங்குதோ? இரு தயிர் ஊத்துறேன். பாக்கெட் தயிர் வேணுமா, எரிச்சு தயிர் வேணுமா? இறங்குமா அந்த சோறு தொண்டையில? நடுவரவர்களை அவை பிராட்டி சொல்வா, கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது, அதனினும் கொடிது வறுமையில் நோய் கொடிது, அதனினும் கொடிது அன்பில்லா பெண்டின் இடத்துல சோறு வாங்கி திங்கிறது. ஆலகால விஷத்தை விட கொட்டின்னு சொன்னாலுங்க, ஒரு சோறு கூட ஆம்பளைக்கு நிம்மதியா போடுறது இல்லையே. நீங்க என்ன பொறுப்பா பருப்பு கடையிற? அப்படி ஒரு காலத்துல எல்லாம் மண் சட்டியில சமைச்சாங்க பொம்பளையும். அன்னைக்கெல்லாம் போய் சட்டி வாங்கிட்டு வந்தா ரகரகமா இருக்கு. கருப்பு சட்டி, சேப்பு சட்டின்னு வாங்கிட்டு வந்து பருப்பு தனியா சட்டி, கரியாக்கிற தனியா சட்டி வச்சிருப்பாங்க. இப்ப எந்த பொம்பளை மண் சட்டியில் சமைக்கிறான்? குக்கர்தே. அன்னைக்கு தோட்டமா போய் இன்னைக்கு மூளைப்பாளை நடு டவுன் சதுரடி 15,000 20,000 போகுது. அன்னைக்கு தோட்ட மூளைப்பாளை பூரா காடு காடா போய் விறகொடிச்சுட்டு வந்து சோறாக்கோடு. அன்னைக்கெல்லாம் நடுவரவர்களை உழைச்சாங்க பொம்பளை ஆணுக்கு நிக்கிறா. இன்னைக்கு பூரா படுத்துட்டே தூங்குறாள். ஊர் நாயமே பேசுறாள். வெள்ள டச்சு, புருஷன் ஒரு பக்கம் டச்சு, பொண்டாட்டி ஒரு பக்கம் டச்சு, புருஷனுக்கு பொண்டாட்டி ஒரு டச்சு. அட்ட செல்போன்ல டிக்டாக் பண்ணி போடுறாங்க வீட்டு பொம்பளை. குடும்ப முன்னுக்கு வருமா? நடுவரவர்களை கூத்தாடிக்கு போடுறாங்கன்னா அது அவங்க பொழப்பு. ஆனா குடும்ப பொம்பளை ஓடுற டிக்டாக் வரமாட்டேன் கல்கோனா ஏதோ 5000 பேர் லைக் பண்றேன். கட்டன் புருஷனுக்கு பவர் எளிமையாதா? நடுவரவர்களை குடும்பம்ங்கிறது எது? ஆணும் பெண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது. கடைசி வரைக்கும் ஆம்பளைதான் விட்டு கொடுத்து போறானே, எந்த பொம்பளையாவது விட்டு கொடுத்து போறானா? விட்டு கொடுத்து போறா யார்? ஒண்ணும் இல்லைங்க. நான் கேட்கறேனுங்க, எங்க அக்கா ஊருக்கு வர்றான்னா நீ கொழுந்தியக்காரி என்ன பண்ணோன்னு நங்கையா 6 மாசம் ஊருக்கு வரான். அப்ப அவளுக்கு வாய்ச்சி குடிச்சது அவ புருஷன் மட்டும் கிடைக்குமா கிடைக்காது? நம்ம பெற்று வர்றா சமைச்சு போற என்ன இருக்கணும்? ஆமா, அக்கா வாரான்னா துப்பிட்டு எடுத்து போய் போச்சுப்பா. ஏட்டு காத்தால் 4 மணிக்கு எதிர்த்து பால் கறப்பா, பையனுக்கு பள்ளிக்கூட தர சோறாக்குவா. 6 காலுக்கு வண்டி வருது, பசு வருதுன்னா குது குதுன்னு துப்பட்ட பசு படிக்கிறான். அல்ல என்ன நடக்க இடம் குழுந்து வருது குது குதுன்னு. இப்படி ஒரு நோவு இருக்குது தமிழ்நாட்டுல. இதே அவங்க நொன்னே ஆறு கூட பிறந்தவன் எப்ப நாயா வாரான்னா 100 டிகிரி காய்ச்சல கிடத்தாலும் தங்கி குதிக்கிறாங்க. அது எப்படி சொல்லுவ பாரு, உங்க மாமனா வாராவோ, உங்க மச்சே வாராவோ, உங்க கொழுந்தியா வாரா, போய் கறி வெட்டிட்டு வா, மீன் வெட்டிட்டு வா, நத்தம் எடுத்துட்டு வா, மூளை எடுத்துட்டு வா. 6 கட்ட நான் எங்க அக்கா வந்தா வரக்காப்பி வச்சு கொடுக்குறா. இதே அவி அக்கா காரி வந்தானா கறி மீன் முட்டை. அப்ப என்ன பொறுப்புங்க? அவரு வாயில எறியுதுங்க. நடுவரவர்களே இன்னொன்னு சொல்றாங்க, இன்னைக்கு யாராச்சும் பொம்பளையோ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் புள்ள பெற்றுக்கிறாங்களா? இப்ப தமிழக நம்ம சுகாதாரத்துறை என்ன அறிவிச்சிருக்கு அப்படின்னா, ஆரம்ப சுகாதார நிலையத்திலயுமே அங்க இருக்கக்கூடிய அந்த இதுலயும் போய் அவங்க மாசமா இருக்கிறத பதிவுன்னு சொல்லி இருக்குது. யாராச்சும் போய் பண்றாங்களா? புருஷன் பதிவு பண்ண மாட்டாரு. அப்புறம் இது கொரோனா நேரத்துல குழந்தை வச்சுச்சாங்களா?
70 லட்சம் புள்ள உறந்துச்சுல, அதுல இது ஒண்ணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம். நடுவர் அவர்களை யாராச்சும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி புள்ள பத்துக்கு தயாரா இருக்கிறாங்களா? எல்லாம் பிரைவேட். காத்தால 7 மணிக்கு போய் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட் 16 டெஸ்ட் எடுத்து அந்த அம்மா சொல்றா, உங்க மிஸ்ஸஸ் செக் பண்ணி பார்த்தோம், உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குது. அவன் நல்லா ஒரு கப்பு சோளக்கட்டையே இருக்கிறான். அந்த அம்மா வீக்கா இருக்குது. ஏன் பணத்தை குடும்பம் பெட்ரெஸ்ட் மழை கடுப்புச்சு. இந்த பக்கம் இடியாயா, அந்த பக்கம் அடியாயா. அப்பதான் சமந்தி கலப்பாடு. கண்ணு அப்படி ஜூஸ் குடிச்சாங்க, கண்ணு ஆறு ஜூஸ் குடிச்சாங்க, கண்ணு போட்டுட்டா குடிச்சாங்க, கண்ணு பூஸ்ட் குடிச்சாட்டா. சாட்டி உடதுக்குன்னா ஒட்ட கமஞ்சத்தை மோர் முறைக்குமா பூங்கட பிள்ளை தாய் மறைப்பாளா? வெறும் நீராகாரத்தை குடிச்சு போட்டு 10 புள்ள 15 புள்ள பெத்தாங்களுக்கு. யாருக்கு அந்த காலத்துல ஆஸ்பத்திரி புள்ள பெத்தாங்க? அரசாங்கம் எத்தனையோ சலுகை கொடுத்து ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வாழ்நாள் வர மாட்டேங்கிறான், பிரைவேட்டுக்கு போறாளே. அப்ப ஒரு குளத்து பெத்துக்கிறதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க. அந்த ஆம்பளை உழைக்கலீங்கன்னா எப்படி செலவு பண்ணுவேன்? அப்படி கேளு. ஒரு பட்டு போட ஒரு நோபி வண்டி கண்டா. தீபாவளி கனி மார்க்கெட்டுக்கு போனா, கனி மார்க்கெட்ல துணி எடுத்தவளுக்கு மேவாது. நல்ல பிராண்டடா வேணுமா? மேலு போடுற துணி என்னடா பிராண்டு? இதை விட கடுப்பு உள்ளுக்குள்ள போற 100,000 பிராண்டா போட இருக்கிறேன். வரச்சு வச்சிருக்கிறது போய் 450 ரூபா 500 ரூபா கொடுத்து எடுத்து போட. நம்மளுக்கு தெரிஞ்சாலும் ஒருத்தர் பிராண்டட் போட்டு இப்படி குடிஞ்சான்னா அந்த மேல உள்ள டேப் தெரியுற மாதிரியே வர்றான். ஆமா, நம்மளுக்கு ரொம்ப வேண்டியாது. நடுவர்களே, எது தெரியுமா பிராண்டடா இருக்கும்னு? தான் தகப்பனுடைய உழைப்பை எவன் ஒருவன் மதித்து அவனுக்காக நற்பெயரை எடுத்து கொடுக்குறான் பாத்தீங்களா, அதுதாங்க பிராண்டு. எல்லாம் பொம்பளை ஊர பசங்களையும் எடுத்து குட்டிச்சவரே பண்ணி வச்சுக்கிறாங்க. தாளாட்டு பாட்டு சொன்னாங்க, கும்மி பாட்டு வேறு. தை மாசம் பிறந்துதான் பொம்பளைகளை கும்மி அடிப்பாங்க. எந்த பொம்பளை கும்மி அடிக்கிறா? புருஷன் தான் போட்டு அடிக்கிறான். இன்னைக்கு மாவளை கொண்டாந்தாங்கல்ல, நித்தர மாவளக்கு எத்தனை பொம்பளையும் வீட்டுல உரல மாவு வந்து சொல்லு, கை தூக்கி பாப்பா. இடிக்கிறது அரைப்படி மாவு. அந்த அரைப்படி மாவை உரல்ல போட்டு இடிக்கிறது இல்லை. அப்பத்தால பெண்ணு பண்ணுவானா வாயில வெள்ளை துணி கட்டி மாவடிப்போம். மாரியாத்தாளுக்கு நாங்க எனக்கு வெள்ளக்கு வண்டு கட்டி இருக்கிற பிடிப்பேன். சாமி மாரியாத்தாளுக்கு மாவடிக்கிறோம். நாம மாவடிக்கும் போது பேசுனால, தும்புனால, இரும்புனால எச்சுப்பட்டு போகும்டா. அதனாலதான் வெள்ளை துணி போட்டு மாவடிச்ச காலம் ஒரு காலம். இன்னைக்கு மிக்சியில அது மகாவிளக்கு எப்படி போடணும் தெரியுமா? சன்னை கட்டி சன்னையில விளக்கு பண்ணி விளக்குல நெய் ஊத்தி மாவிளக்கு போடவும். இப்ப பூரா பாக்குறாப்பள 2 பொம்பளை கொண்டு போன கப்பு போட்டு கப்புல விளக்கு ஊத்துவாங்க. அதை சண்டை தட்டு தெரியுது, ஒரு சமையல் தெரியுது இல்லைங்க. நான் கேக்குறேங்க, அந்த காலத்துல வாயில் வைக்கிற மாதிரி சமைச்சாங்க, ரகரகமா சமைச்சாங்க பொம்பளைங்க. இன்னைக்கு எந்த பொம்பளையும் சமைக்கிறது வாயில் வைக்க முடியுதா? என் பொட்டாட்சி என்னமோ உரண்டக்கறி குழம்புன்னு ஒரு குழம்பு. என்னடே உரண்டக்கறி குழம்பு உண்டு பாரு, நல்லா இருக்கும்னா எடுத்து தின்னு சட்டியுமா வாவலையும் போகுது, பவுத்திலையும் போகுது. 3 நாள் கழிச்சு போய் சப்போட்டா காய அரைச்சு குடிச்சு போட்டு 6 சொல்லி கொடுத்தாங்க இந்த உரண்டக்கறி குழம்புன்னு. அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க, எங்க உங்க மலை எங்க மலை இன்னும் ஊட்டு போமான்னா இடலாம் அந்த சேனல் அப்படின்னு எடுத்து கொடுத்தா கீழே அந்த டிசுகிருப்புசனா அதுல தொடர்புக்கு நம்பர் போட்டிருந்தது. அடிச்சு போனேன். எந்த ஊருக்காரில நீ சமைச்சு புருஷர் போட்டு கொள்ள வேண்டியதானே? நீ யூடியூப்ல போட்டுட்டு இருக்கிறவெல்லாம் பார்த்து அவன் புருஷர் போட்டு கொண்டுட்டு இருக்கிற அப்படின்னு பேசுற. அந்த அம்மா மரியாதை மானகட்ட வயல போன வயல கிட்ட வந்தாலும் உதச்சு போடுவேன். இணையாம அதை இப்ப பண்ணு தப்பு நீ எப்படிங்க? கீழே என்னடா போட்டுக்கிறேன்? சமைத்து பாருங்க போட்டுக்கிறோம். எவன்ட்ட சாப்பிட்டு பார்க்க சொன்னது யாரு? குடும்பமாயாது இதே மாதிரி நம்பரை பார்த்திருக்கேன். சரி, தொடர்புக்கு அப்படின்னு ஒண்ணு படிச்சுட்டான் போனேன். அது இந்த அம்மா தொடர நினைக்குது அப்படி சொல்லி ஆட்சி பேசி அது போலீஸ்ல வச்சு சாத்துன்னு சாத்தி அங்க புடிச்ச ஓட்டம் கடைசியில் கத்திரிச்சியில வைத்த நின்றுச்சு. நடுவரவர்களே, கட்டுன்னு கொண்டாடி கை நீட்டி அடிச்சா தப்பாங்க. உன் சொத்து உன் உரிமை, எப்ப வேணாலும் வருஷம் கூட விட்டு சாப்பிட்டா. எனக்கு ஆசைங்க கல்யாணம் வச்சு 13 வருஷமா அவளுக்கு இருக்கிற வாங்கி ஓட்டி ஒரே சாவரக்குழி நான் அடிச்சு போடும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஆசை அளவோட ஆட்டுவாள் தலைவோடைப்பாங்க. அடிக்க முடியுமா? அன்னைக்கு சாப்பிடலாம்னு உட்கார்ந்தேன். கொண்டாந்து என்னலைங்க கறிக்குழம்பு வச்சுக்கிற உண்ணு பாருங்கன்னா சாமியான சத்தியமா சொல்றாங்க, கறிக்குழம்பு குண்டாடி எந்த ஒரு அறிகுறியும் அது தெரியல. எங்க அம்மா எல்லாம் கறிக்குழம்பு வச்சா சின்ன வெங்காயம் முழு புத்துமொழி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பச்சை பூண்டு போட்டு அந்த மஞ்சளை தட்டி போட்டு ஆட்டாங்கல்ல மிளகு ஆட்டுவா பாருங்க. அது என்ன மனம் தெரியுமா?
சாந்து மணக்கும் சாந்து மாட சுண்ட வச்சு திருப்பி எங்க அம்மால கறி குழம்பு வச்சான். இவன் ஊத்துனா சத்தியமா அந்த மாகாளியாத்தா மாரியாத்தாளுக்கு பொதுவா அந்த உப்பு போட மறந்துட்டான். நானும் தப்பாவும் கேட்கல. ஏன் முள்ளே குழம்புல உப்பு போடக்கூடாதான்? ஏதாவது கொலை குத்தமா இல்ல இல்ல தப்பா கேட்டனா இல்லையே. பெண்டாட்டிக்கிட்டு கேட்கக்கூடாத கேள்வி ஏதாவது கேட்டனா அதுக்கு என்ன சொல்லணும்? மாமா மறந்துட்டும் போல் இருக்குது. நீ கண்டுப்பு போட்டா குழம்புல குடிக்காது இதுதானே சொல்லணும். ஆமா அவன் கேட்கிற ஒரு ஏத்தம் உப்பு இல்லைன்னா துறை தொண்டையில இறங்காதோ. நீ சம்பாதிக்கு உப்பு வேற போடணுமா? பகுத்தறிச்சு வருமா வராதா? நடுவரவர்களே அவன் பொறுப்பு இல்லாத கேட்கிறான். இன்னைக்கு பல குடும்பத்துல சண்டை வராத இருக்கிற காரணம் என்னன்னு சொல்லுவா? அவதான் அறுவகட்ட தரமா நியாயம் பேசுறான். நாமளும் அவளுக்கு சரி சோட்டா நியாயம் பேசுற 4 பேர் பங்கும் பங்காளி அக்கம்பக்கத்து விட்டுக்கார கேவலம் பேசுவாங்கன்னு ஆம்பளை விட்டு கொடுத்து போறவங்க. அதனாலதான் இன்னைக்கு பல குடும்பத்துல சத்தம் வெளிவராம குடுத்தல் நடக்குது. நடுவரவர்களே சரி அவதான் அறிவில்லாத அப்படி கேட்கிற நாமளும் அப்படி கேட்டா நல்லா இல்ல அப்படின்ட்டு ஏன் பிள்ளை உனக்கு குழம்பு வைக்க தெரியல. ஒன்னா உங்க மழக்கு இல்ல எங்க மழக்கு ஏதே இப்படி போட்டு கொள்றேன். நானே 10 நாள் 5 நாளைக்கு ஒரு வீட்டுக்கு வர இப்படி பண்ணலாம். அதுக்கு அவன் என்ன சொல்லுவோம்? இதுக்கு எதுக்கிட்ட எங்க அம்மால எல்லாம் எடுத்து வச்சு பேசுறேன். உனக்கு உப்பு தரணா வேணும் உள்ள இருக்குது போய் போட்டுன்னு சொல்லி இருந்தா கூட நான் போட்டு திட்டப்படுங்க. அதுக்கு கேட்டாவா நடுவரவர்களை ஒரு கேள்வி. அந்த வார்த்தை எல்லாம் நீங்க கேட்டா தூக்கு போட்டு தொங்கி இருப்பீங்க. ஓ முன்னாடி எனக்கு நான் தூக்கு போட்டு தொங்குறேன். ஏன்டா அழுப்புறேன்? தூக்கு போட்டு சொன்னா உங்க குழந்தையாவை யாரு பாத்துக்குவா? அதெல்லாம் சகல வாங்கிக்குவாங்க. ஏன் அழுகுற? தேனிக்கு போறியா? நான் போயிட்டாவா? இந்த புள்ள அழுகாது. என்ன புடிச்சிட்டு வந்த டீம் அப்படி பேர் அவ அப்பனா அழுவ மாட்டான். இதுவா அழுவாது. அவன் முடிய கெடுக்கிட்டேன். அவன் சத்தாலே எவனும் அழுக மாட்டான். அது வேற. நடுவரவர்கள் அப்பேற்பட்ட வார்த்தை கேட்டு அவனுக்கு வீட்டுல வச்சிருக்கலாமா? வேட்டி மடிச்சு கட்டிட்டு நீங்க ஒரே அரை பண்ண பேச கூட கோவம் எந்திரிச்சு கையை ஓங்கிட்டு அடிக்கலாம. எங்க அப்பனை பெத்த அப்பத்தா 14 உள்ள பெத்தவோ. எத்தனை புள்ள? 14 பிள்ளைங்க. மாப்பிள்ள உங்க தாத்தா என்ன வேலை பார்த்தாரு? அதே வேலையத்தான் பார்த்தேன். நல்ல வேலை பார்த்தாரு. 14 விளப்பத்த மவராசி வாசல வெத்தலை இடிச்சுட்டு இருந்தப்ப அந்த கொட்டெல்லாம் எடுத்து ஓங்கி வீசினா வர முழங்கை வந்து அடிச்சிருக்கா. 94 வருஷத்துல குத்ரோ பண்றான். ஏன் கிழவி அடிச்சீங்க? ஏடா அதுகிட்ட கிழமை 6 விட்டு போய் 6 கை வைக்கிறது பண்ட கிழல பேர் போட்டு கை முடிச்சு போட்டு ஓ போனா 1000 தரத்தால அடுத்து 10 முல்ல அடுத்து போய் கை வைக்க போறேன். மரியாதை கை கீழே இருக்கிற பாட்டி சொன்னாலுங்க. கட்டுன்னு கொண்டாட்டி கை நீட்டி அடிச்ச 4 பேர் இன்னும் பாக்கடா ஓர கடையை போட்டு பொருள் மேலேயே கால வச்சு முதிரா வளப்படிங்க. பொண்ணை நம்பி கை கொடுத்தோம்பா. உன் பாட்டி சாதா பாட்டி இல்ல, அது ஸ்பெஷல் பாட்டி. அதுதான் அன்னைக்குன்னு பார்த்து கால புண்ணுங்க பாட்டு பூச்சி வச்சிருந்தோம். சரி மிரட்டிட்டு விட்டுலாமனு கை ஓங்கினேன். வெந்திருச்சா கொண்டை அவுத்துட்டான். சேலை தூக்கி சொருகுனா போயிட்டா வாசலுக்கு. போய் வாசல்ல கிடந்து பிறன்ற அந்த 3 கொம்பரிக்க பக்கத்து வீட்டுல இருக்கிற பொம்பளையில் இதேதான் வேலை. ஏவன் குடும்ப வாசலுக்கு சண்டை வரும். சண்டை தீர்த்து வைக்கிறவங்க யாரு? கவுதமி, கவுசி, ராணி 3 பேர் வந்துட்டாங்க. கவுதமி சொல்றேன் பாதி பையன் பட்ட கலப்பானா போவா கையில கட்டமலைச்சு கரநாசமா போவா. இந்த மாதிரி புள்ள பூஞ்சி பூச்சி குத்தி இருப்பானாட்டு தெளிவரினாயி அங்க புள்ள பூஞ்சி குழந்தையா வீங்கி இருக்கிறான். எது நான் குத்துன்னு நீ பார்த்தேன். ஏன் வீங்கி இருக்குது? இவன் தின்னு நீங்க கிடக்கிற ஈரோட்டு இருந்து கேட்டா இது கூட பரவாயில்லைங்க. அவன் ராணி சொல்ற கூளை குறி கெடுத்து குட்டக்கலப்ப ஆட்ட கெடுத்து முக்காப்படி முத்திரிப்படி இப்ப 3 காடி அந்த குமார் கொண்டாட்டி அவன் சொல்றான் அடிச்சிருப்பேன். நல்ல வருமானம் உள்ள அந்த திமிரு. இந்த தீபாவளிக்கு அப்பனு விட்டு கொடுக்கறதுக்கு 5000 பணம் கேட்டான். அவன் கொடுத்துடல பாப்பா பக்கத்து வீட்டுல இருக்கிறாரு. அவன் ஒரு தண்ணி போட்டு வந்து எம்போட்டாருக்கு 7 பணம் கொடுக்குறேன். பணம் கேட்க மாட்டான். அந்த தும்பு நம்மளுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இல்லைங்க அந்த மனசுல வச்சு என் கூட சண்டை விடுறான். இது 2 பேரும் கூட பரவாயில்லைங்க. அவர் இருக்கிற அவருக்கு அவசியம். ஆமா நரசு அவன் சொல்றான்
உன்னை இப்படியோ உடப்படாது இருடி நைட்டி மாத்திட்டு வர்றேன் போய் அவனாசி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்து பொம்பளை போலீஸ் விட்டு உனக்கு அவசரோட புடிச்சு கொடுக்கணுங்கிற ஐயா. என்ன சொன்னா? எனக்கு அவசரோட புடிச்சு பொம்பளை போலீஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அவ உன்னை டவுசரோட பார்க்க ஆசைப்பட்டிருக்கான். எது நீ தான் சொன்ன, நான் சொல்லல. அவ ஆசைப்பட்டாலும் முடியாது. வீட்டுல கட்டுறதை கோமணமா செஞ்சு டவுசரோட பாக்குறது. கோமணத்தை மட்டும் குறை சொல்லாத ஐயா, விவசாயிகளுடைய உடையே கோமணம் தானடா. அதனால கோடி கோடியா நம்மளை சம்பாதிக்க வச்சு குடும்பம்னா 1000 சண்டை வரும். ஆம்பளை உழைச்சிட்டு வந்தா பொம்பளைங்க பொறுமையா அந்த ஆம்பளை கிட்ட பணத்தை வாங்கி சிக்கனமா செலவு பண்ணணும். வாங்கி தஞ்சாவூர் செலவு பண்ணி போட்டு 20 நாள்ல முடிச்சு போட்டு மாடி 10 நாள் கடமாய் கொடு ஆம்பளை கேட்டா அவனை போய் வாங்கிட்டு வருவேன். 10 ரூபா வந்தா அதுக்குள்ள கொடுத்தனம் பண்ணணும், 50 ரூபா வந்தா அதுக்குள்ள கொடுத்தனம் பண்ணணும், 100 ரூபா வந்தா அதுக்குள்ள கொடுத்தனம் பண்ணணும். 100 ரூபா வந்தாலுமே 80 ரூபாய் செலவழி போட்டு 20 ரூபாய் மிச்சம் பிடிச்சு வைக்கணுங்க. அந்த காலத்துல நம்ம பாட்டிமார்கள் அப்படித்தாங்க வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு 100 ரூபாய் கண்டா 200 ரூபாய் செலவழிக்கக்கூடிய பெண்களால என்னங்க குடும்பத்துல பொறுப்பு இருக்குது? இந்த பச்சை தோல்ல மட்டும் இன்னைக்கு 23 வருஷம் ஆகுது. வெளுத்து கிடக்குது பாரு, துண்டும் வெளுத்துதான் கிடக்குது. விவசாயம் பண்ற வாழ்க்கையும் வெளுத்தான் கிடக்குது. இன்னைக்கு மஞ்சள் மாநகரம் ஈரோடு தமிழ்நாடுல உலகம் முழுக்க பெருமை வாங்குறது எதனால வந்தது? உழைத்த ஆண்கள் தன்னுடைய மஞ்சளை உலக தரத்துக்கு உழைச்சு கொடுத்துருக்காங்க. அதனாலதான் மஞ்சள் நகரம் இதுக்கு பேர் வந்ததுங்க. இன்னைக்கு காலைல போடுற செருப்பு 450 ரூபாய்னு யாரு பேரம் பேசுறது இல்லைங்க. காலையில மார்க்கெட்ல போய் பாருங்க, உழவரசத்துக்கு வெளியில உட்கார்ந்துருப்பா கிளம்பி 10 கீரை வச்சுக்கிட்டு வாக்கிங் போறவங்க கேட்கறேன், ஹவு மச்? அந்த அம்மா இங்கிலீஷா தெரியும் அவளுக்கு. ஒரு கத்தை 10 ரூபாய்ங்கிறாங்க. இவன் கேட்கிறேன், உங்க தோட்டத்துல விளைஞ்சதா ஆர்கானிக்கா? ஆமாங்க, நம்ம தோட்டத்துல தான் விளைஞ்சது, எடுத்துக்கலாம். அப்போ 3 கத்தை 10 ரூபாய்க்கு தெரியா? எடுத்துக்கிறேன். விவசாயி விளங்குவானா? இன்னைக்கு வாங்கி தக்கிற முட்டாய் 45 ரூபாய் லவர் கேட்டா வாங்கி கொடுக்குறேன். ஆனா ஒரு கீரைக்கும் ஒரு கத்திரிக்காய்க்கும் ஒரு வெண்டைக்காய்க்கும் ஒரு மஞ்சளுக்கும் ஒரு வாழைக்கும் இன்னைக்கு விலை இல்லைங்க. எதை போட்டாலும் விற்கிறது இல்ல. நாளுக்கு நாள் கல்ல போட்டா தோட்டம் வித்து போகுதுங்க. இன்னைக்கு விவசாய நிலங்கள் குறைந்து கொண்டு வருகிறது. நாளைக்கு சோத்துக்கு எங்க போகுங்கிற நினைப்பு வரணுங்க. பொம்பளை பொறுப்புங்கிறீங்க. இன்னைக்கு விவசாயம் பண்ற வயனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எந்த பொம்பளையாவது பொறுப்பா கட்டிக்கிறாரா? இன்னைக்கு ஈரோடு எடுத்துட்டாலே தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டம், காரைக்குடி, தேவகோட்டை, பட்டுக்கோட்டை, தென் மாவட்டம் இருந்து பல இளைஞர்கள் தன்னுடைய குடும்பத்தை விட்டு போட்டீங்க. ஹோட்டல் கடையிலுமே பேக்கரியிலுமே இதே இன்னைக்கு மஞ்சள் வளாகத்திலுமே மார்க்கெட்லையும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதுக்காக? தன்னுடைய குடும்பம் சந்தோஷமாக அங்க வாழ வேண்டும் என்று சொல்லி இங்க உழைக்கக்கூடிய வர்க்கம் ஆண் வர்க்கம்ங்க. அந்த ஆம்பளை இல்லைன்னா குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, நிம்மதியும் இல்லை, பொறுப்பும் இல்லை. அவன் காசு மட்டும்தாங்க குடும்பத்தினுடைய தன்மானத்தை உயர்த்துது என்று சொல்லி 1000 கோயில் கும்பாசம் பண்ண சொர்க்கம் இல்லை, 1 ரூபாய் கொண்டு கோயில காணி போட்ட சொர்க்கம் இல்லை, ஒவ்வொரு தடவையும் கொண்டு போய் அன்னதானம் போட்ட சொர்க்கம் இல்லைங்க. கட்டுன கொண்டாடி பக்கத்திலே கொண்டு ஒப்பனும் கோயால என்ன சம்பாதிச்சு வச்சாங்க? ஒன்னக்காரனுக்கு 2 ஏக்கரை பூமி எழுதி கொடுத்தாங்களா? உனக்கு எழுதி கொடுத்தாங்களா? ஒக்கக்காரிக்கு 50 ஒண்ணு நகை போட்டாங்களா? உனக்கு போட்டாங்களா? 1000 கேள்வி கேட்பாளுங்க. நடுவரவர்களே, நாம ஆம்பளையோ அவ நம்ம அம்மா பாக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவ வேற வீட்டுல இருந்து வந்தவோ நம்மளை தொட்டு பெத்து தாளாட்டி சீராட்டி வளர்த்துற தாய் தந்தைங்கிற 2 தெய்வத்தை நீங்க அவராறு சோறு போட்டவை செத்தா செய்ய வேண்டிய கல்லு கருமாதியே அண்ணன் தம்பி ஒத்துமையா பண்ணுங்க ஐயா, நீங்க போவீங்க சொர்க்க வாசலுக்கு என்று சொல்லிக்கொண்டு நீங்க இந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை சொத்துல பொம்பளைக்கு பங்கு கேட்கறது. அப்ப சொத்துல எனக்கு பங்கு இல்லையான்னு பிறந்தவங்க கேட்கறா. பொறுப்புள்ள பொம்பளை 50 நகை வாங்கி சீர் சிறப்பு எல்லாம் வாங்கி சொத்துல பங்கு கேட்கற. ஏன் சதுரடி 15,000 நீ மட்டும் திங்கிற நானும் திங்கிறேன். ஆனா ஆம்பளை அப்பம் பங்குல சொத்துல பங்கு கேட்கக்கூடிய பொம்பளையோ அப்பம் பட்ட கடன்ல எந்த பொம்பளையாவது நானும் கட்டுறேன்னா அப்படி நான் ஒருத்தையா பொறுத்தையா நான் பிறக்கலையா அது சரிவாது கடனை பங்கி விடுங்க எந்த பொம்பளையும் கேட்கறது இல்லை. காசுங்க, காசுக்கு முன்னால உரம் எங்க இருக்குது? அந்த காசை சம்பாதிங்க, சிக்கனமா செலவு பண்ணுங்க, சேர்த்து வைங்க. வயசான ஆம்பளைங்க எல்லாம் இருக்கிறீங்க சொல்றேன், பையன் தானே பேரன் தானேன்னு சொல்லி சொத்தை எழுதி கொடுத்துட்டீங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுப்பீங்க. அம்மனிக்கு சொல்றேன், பேச்சு தானே பேர் தானா பேச்சு கொண்டாட்டி தானா அப்படின்னு சொல்லி நகனப்பெல்லாம் கட்டி கொடுத்துட்டீங்கன்னா பூந்தர பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுப்பீங்க. அதனால இருக பற்றி கொள்ளுங்கள், பணத்தை இருக்கும் வரை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பணம் தான் உறவுகளை மேம்படுத்தும். ஆணின் உழைப்பு தான் குடும்பத்தினுடைய அங்கீகாரம் என்று நல்ல ஒரு தீர்ப்பு நீங்க வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையை நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், ஓங்குவன் புகழ், நீங்கவன் வறுமை. விவசாயம் பண்றவனுக்கு பொண்ணு கொடுங்க, அவனும் நல்லா பிள்ளை பார்த்துருங்க, வருஷம் பிள்ளை பெற்று கொடுப்பேன். ஆறாரெல்லாம் ஒரு குழந்தையோட நிறுத்தி இருக்கிறீங்களோ உங்க காலத்தோடு கூப்பிட்டு கேட்கிறேன், நீங்க 2 நாளும் பெற்றுக்குங்க, குடும்பம் வளர்ட்டு
ஊரும் வளரட்டு, நம்ம தமிழ் இனமும் வளர்ச்சி பண்று. வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுகின்றேன். நன்றிங்க, வணக்கம். அருமையான பேச்சுங்க. கையை கொடுங்க, அப்படியே உட்காருங்க. இதான் மஞ்சளுடைய பேச்சு. இன்னைக்கு உலகம் பூரா சுற்றி வர்றான்னா அதுக்கு காரணம் அவருடைய பேச்சு திறமைதான். இந்த உலகம் பூரா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு நீங்க நிகழ்ச்சி கொடுக்குறீங்க. அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டுல 50 குடும்பத்தை குழந்தை குட்டிகளோடு